Hello friends, welcome to Kalvi Arts YouTube channel. இந்த வீடியோல நாம 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் குவார்டர்லி எக்ஸாம்க்கான ஒரு ஒரிஜினல் क्वेश्चन பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது வந்து தமிழ் மீடியம். இங்கிலீஷ் மீடியத்துக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக்கும் கொடுத்திருக்காங்க. சோ 15 ஒன் வேர்ட் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடிட்ட நிரப்புக 5 மார்க் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பொறுத்துக கொடுத்திருக்காங்க. அடுத்து சரியா தவறா வந்து 3 மார்க் கொடுத்திருக்காங்க. அடுத்து பின்வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க கூற்று கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எது சரி அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது தவறான இணையை கண்டுபிடிக்கவும். காரணம் கூறுக இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல. சோ ஏதேனும் 2 மற்றும் தீப்பாறை எரிமலை பகுதியில் காணப்படுகிறது அப்படின்றதுக்கான காரணங்களை வந்து நீங்க வந்து எழுதணும். உயரம் அதிகரிக்கும் போது வெப்பம் குறைகிறது. நீர் புகாத இடங்களில் நீரின் ஊடுருவல் குறைவாக உள்ளது அப்படின்றத பத்தின காரணம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து வேறுபடுத்துக கொஸ்டின். இது வந்து 2 மார்க் கொஸ்டின் தான். ஏதாவது 3 கொஸ்டின் அட்டன் பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க இந்த 4 கொஸ்டினுமே வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, தரவு பண்ணிக்கோங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். உருமாறிய பாறைகள் மற்றும் படிவு பாறைகள், காலநிலை மற்றும் வானிலை, கோல்காற்று மற்றும் பருவகால காற்று, மண்வள பாதுகாப்பு மற்றும் மண்ணரிப்பு. சோ இந்த 4 கொஸ்டின்ஸ்மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பிகாஸ் வேறுபடுத்துக கொஸ்டின்னாலே கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். மொத்தம் 10 கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்ணணும். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இருக்கு, எந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்களை குறிப்பிடுக. அடுத்தது இருட்டறை துயர சம்பவம் பற்றி குறிப்பு வரைக. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடா வந்து கேட்கிற கொஸ்டின்ஸ். சோ இதை வந்து நீங்க தரவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதே மாதிரி தான். ரயத்வாரி முறையின் சிறப்பு கூறுகள் யாவை? 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான உடனடி காரணம் என்ன? இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். அடுத்து தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன? வெயிற்காய்வு என்றால் என்ன? நீர் சுழற்சி வரையறு. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட 4 பெருநகரங்களை பட்டியலிடுக. மாநில சட்டமன்றத்தின் 2 அவைகளின் பெயரை எழுதுக. அடுத்தது வந்து குடியுரிமையின் வகைகளை குறிப்பிடுக. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா சமய சார்பற்ற நாட்டின் சிறப்பு பண்புக்கூறுகள் யாவை? பண்டமாற்று முறை என்றால் என்ன? இது வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் யாவை? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். சோ என்னென்ன 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 51. நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் யாவை? நிலையான நிலவரி திட்டத்தின் நிறை குறைகளை விவாதிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி தான். 1857ஆம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணங்களை எழுதுக. அடுத்தது வந்து மண்ணடுக்குகள் பற்றி விவரிக்கவும். அடுத்து 55 நகரமயமாதலினால் ஏற்படும் சவால்களை ஆராய்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மழைப்பொழிவின் பல வகைகளை விவரி. முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. அடுத்து பண்டமாற்று முறையின் தீமைகள் யாவை? இது ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு எதன் அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது? அடுத்தது இந்திய வரைபடத்தில் குறிக்கவும் உலக வரைபடத்தில் குறிக்கவும் கொடுத்திருக்காங்க. சோ எந்தெந்த பிளேஸ் அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.